அது சில நாள் அந்த பெயினை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, ஆனால் சந்தோஷத்தை வருஷ கணக்காக நீங்கள் அனுபவிப்பீங்க. என் கண்ணீர்கள் உம்முடைய துருத்தியில் வைக்கப்பட்டிருக்கிறது. No one can understand the values. அதாவது உன் கண்ணீரை பிடிச்சி பாட்டிலில் பத்திரமா அப்படி வைக்கிறான்னு அர்த்தம்னா, எவனும் அதை மதிக்கலை, ஆனால் நான் மதிக்கிறேன்ற. கண்ணீரை துடைக்கிறது வேற, அதை எடுத்து ஏன் வைக்கிறார் தெரியுமா? நான் அதை வேல்யூ பண்ணுறேன். ஆமாம், அதனால தான் தாவீது சொல்ல, நான் கண்ணீரை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் சரியாய் என்னை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். இங்க பாருங்க, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். எல்லாம் சொல்லுங்க, சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அது சில நாள் அந்த பெயினை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, ஆனால் சந்தோஷத்தை வருஷ கணக்காக நீங்கள் அனுபவிப்பீங்க. பைபிள் எப்படி வருது பாருங்களேன். கோபமோ ஒரு நிமிஷம், கிருபையோ. ஆமென். அது கொஞ்ச நேரம் தான். இந்த டாக்டர் வந்து அந்த ஊசியை குத்தும் போது அந்த ஒரு மூமெண்ட்ஸ் வலிக்குது, அப்புறம் கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் இருக்குது. ஆனால் அது எத்தனையோ இதை கியூர் பண்ணுது. வாழ்க்கையில் அந்த சில மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு பெயினாக இருக்கலாம், ஆனால் அதுக்கும் ஆண்டவர் சொல்கிறார், அதை அப்படி கன்சிடர் பண்ணாத. அது அவமானமாக நீ நினைக்கணுன்றது இல்லை, அதை வேறு மாதிரி கன்சிடர் பண்ணு. நாளைக்கு இதே இடத்துல தான் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இதே இடத்துல தான் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இதே இடத்துல தான் உன் தலையை நான் தூக்கி காட்டுவேன். ஆமென். நீ வெட்கம் அனுபவித்த சகல இடங்களிலேயும் நான் உனக்கு கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் நான் உண்டாக்குவேன். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஹல்லேலூயா.